நம்ம என்னடான்னா கல்யாண பொண்ணையே பீரோல ஒளிச்சு வச்சு கொண்டு வரோம். இப்படி எல்லாம் ஐடியா கிடைக்கிறதுக்கே லக்கு வேணும் அண்ணி. லக்கா? கண்டுபிடிச்சிட்டேன். லக்கி டிரால கிடைச்சதுன்னு சொல்லிடலாம். என்ன லக்கி டிரா? அதான் அன்னைக்கு ஜவுளி கடையில லக்கி டிரா கூப்பன் எல்லாம் வச்சிருந்தாங்கல்ல, அத சொல்லிடலாம். எஸ் எஸ், துணி கடையில லக்கி டிரா கூப்பன் எழுதி போட்டோம், அதுல கிடைச்சதுன்னு சொல்லிடலாம். அண்ணி செம்ம ஐடியா அண்ணி. இப்படியே சொல்லிடலாம். நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அண்ணி. எங்கேயோ எல்லாம் போகல, இங்கே தான் இருக்கேன். யாராவது கேட்டா இதே சொல்லிடலாம். ஓகேவா? டபுள் ஓகே. வாங்க போலாம். டேய் பாத்ரா. மீனாட்சி விடுடா. நீங்களே காட்டி கொடுத்துருவீங்க போல. சும்மா இருங்க அண்ணி. அது பீரோ கிடையாது, பாத்து இறக்குங்க. பீரோ போய் பீரோ இல்லங்கறீங்களே. ஏங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாது. நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க. பொறுமையா இறக்குங்க. இது பீரோ இல்லையாண்டா, பாத்து தூக்குடா. நமக்கு என்ன, வா பொறுமையா பொறுமையா. சாய் சாய் புடி. பாத்து பாத்து பாத்து. பொறுமை பொறுமை. ஆனந்த் சூப்பர் அண்ணி. அண்ணா உள்ள கொண்டு போங்க. சரிங்க மேடம். மச்சான் புடுடா. இரு இரு இரு. எதுக்கு இப்படி கட்டி பிடிச்சு தூக்கிட்டு இருக்க? என்னது? அந்த ஓரத்தை பிடிச்சு தூக்கு போதும். சார் பீரோ வெயிட் சார், அதான் காலை கொடுத்து முட்டு கொடுக்கலாம். ஒண்ணும் முட்டு கொடுக்க வேணாம், நான் பாத்துக்கிறேன். நானும் ஹெல்ப் பண்றேன். அவங்களே பீரோவை தூக்குவாங்க. சும்மா இருங்க நீ, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. தூக்குங்க. தூக்குடா. மெதுவா மெதுவா. நீங்க புடிங்க சார். போங்க போங்க. பாத்து. நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். ஐ லவ் யூ மீனாட்சி. ஐயோ ஆனந்த் போங்க நீ. உங்களுக்கு எங்க இதெல்லாம் தெரிய போகுது? ஏய், என்னடி இவ பீரோவோட வந்துட்டு இருக்கா? அதான் பாட்டி எனக்கும் ஒண்ணும் புரியல. ஒருவேளை என்ன முந்திக்கிட்டு ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் வாரி சுருட்டிக்கிட்டு ஓடி போறாளோ? ஆமா பாட்டி இருக்கலாம். வா என்னன்னு போய் பார்க்கலாம். ஸ்லோ 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 ஸ்லோ. பாத்து அப்படியே வைங்க. என்ன மம்மி இது? பாத்து பாத்து பொறுமையா. பாத்து மேடம் பாத்து. இந்த பீரோ எங்க மேடம் வைக்கணும்? ஏ வசு, இப்ப எதுக்கு பீரோ வாங்கிட்டு வந்திருக்க? போதும் போதும் நிறுத்து. அது துணி கடையில ஆனந்த் Dress வாங்கிருக்காரு. அப்புறம் லக்கி கூப்பன் எழுதி போட்டாரா, அதுல வந்திருக்கு. நாங்கள கூப்பன் எழுதி போட்டோம், எங்களுக்கு தானே கிடைச்சிருக்கோம். பீரோ எங்களுக்கு தான். ஒழுங்கா பீரோவை எங்க ரூம்ல வைக்க சொல்லு. என்ன இது புது பிரச்சனை? சின்ன மேடம், பிரைஸ் வந்தது ஆனந்துக்கு. சொல்லுங்களா ஆனந்த்? ஆமாத்த, எனக்கு தான் பிரைஸ் விழுந்துச்சு. நீங்க வேணா போன் பண்ணி கேட்டுக்கோங்களேன். நாங்களும் கடையில செக் பண்ணிட்டோம். எப்பவுமே நாங்க அடுத்தவங்க பொருளுக்கு எல்லாம் ஆசைப்பட மாட்டோம். அப்ப அத்தாச்சி ஆசைப்படுறாங்கன்னு சொல்றியா? பாருங்க அத்தாச்சி, உங்க முன்னாடி இவ என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கான்னு. பாட்டி, நான் ஒண்ணு சொன்னா நீங்க கூட்டி கழிச்செல்லாம் பேசாதீங்க. ஏய் ஆமாண்டி, கூட்டி குறைச்சு பேசுற வேலை தாண்டி எனக்கு. அதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். போவியா? ஏன் அத்தாச்சி, உங்ககிட்ட தான் நிறைய பீரோ இருக்கே, இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு குடுக்கணும், அதான முறை. அப்புறம் எதுக்கு இந்த பீரோவுக்கு ஆசைப்படுறீங்க? பாட்டி ஏன் பாட்டி உதைக்கிறீங்க? ஏன்பா? இதெல்லாம் யாரும் உதைக்கலாம் கூடாது. யாருக்கு அந்த உரிமை இல்ல சொல்லிட்டேன். என்னடி இப்படி பேசுறா? மேடம் இல்லாதப்பட்டவங்களுக்கு தரதா இருந்தா இந்த பீரோவை எங்களுக்கே தந்துருங்க மேடம். நாங்களும் இல்லாதப்பட்டவங்க தான் மேடம். பிச்சை எடுத்தானா பெருமாள், அத புடுங்கி தின்னானா அனுமாரு. வந்துட்டாரு அப்படியே எதுவுமே இல்லாதவரு. ஏய் சத்தம் போடாம உள்ள பீரோவை இறக்கி வச்சுட்டு போ. ஏய் இந்த அம்மாவை பார்த்தா இந்த வீட்டுக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. ஏய் யார பார்த்து அப்படி சொன்ன? என்ன பத்தி என்ன தெரியும்டா உனக்கு? நான் இங்க என்னாச்சு, ஏன் இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? ஏய் வசு, எப்ப ஊர்ல இருந்து வந்த? ஊருக்கா? நான் எப்ப ஊருக்கு போனேன்? மேடம் ஆமால, நான் ஊருக்கு போயிருந்தேன். இப்பதான் வந்தேன். ஜஸ்ட் நவ். நான் நம்பிட்டேன். ஆமா, இது என்ன பீரோ இது? அண்ணா, அது நம்ம Dress எடுக்க போயிருந்தோம்ல, அப்போ லக்கி டிரால கிடைச்சது எனக்கு. அது ஆனந்த்க்கு கிடைச்ச பரிசுல, அதனால ஆனந்த் ரூம்லயே வச்சிடலான்னு. அதுக்கு என்ன இப்போ? ஆனந்த் கிடைச்சதுன்னா அவர் ரூம்ல வைக்க வேண்டியதானே. இது நடுநடுல வச்சுட்டு கும்பலா நின்னு கேட்டா பண்ணிட்டு இருப்பீங்களா? எடுத்துருப்பாங்க எடுத்துருப்பாங்க. அண்ணா சொல்லிட்டார்ல, தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க. பாத்து பாத்து பாத்து. சரியா சொன்னீங்க, தூக்குங்க. கம் ஆன். அப்படிதான். புடி. பாத்து பாத்து ஜாக்கிரதை. தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்க. போட்டு போட்டு. ரைட் ரைட். ஐயோ, இருக்கிற பிரச்சனை பத்தாதுன்னு பீரோ வரங்க. டேய் வெயிட். டேய்
2 பேர் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட்டான அந்த பீரோ. அண்ணா அது ஒரிஜினல் டீ கூடுன்னு கடைக்காரர் சொன்னாருண்ணே. என்னது? அதனாலதான். கடைக்காரர் இதெல்லாம் தான் சொல்வாரு. ஐயோ ஆனந்த் இப்படி வாங்க. அர்ஜுன் சார் அது துணி கடைக்காரன் அப்படி சொல்ல வந்தாரு. அதுதான் நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆமாண்ணே அதுதானே நானும் நீ சொன்னேன். கரெக்டா தான் சொன்ன. ஐயோ அண்ணி, இன்னும் எத்தனை பேரை சமாளிக்க போறோமோ தெரியலையா அண்ணி. அதெல்லாம் சமாளிச்சுக்கலாம் ஆனந்த். பீரோக்குள்ள இருக்கிறது யாரு? மீனாட்சி இல்ல? ஆமா நீ. ஹலோ. சொல்லுங்க சார். தூக்கு. பாத்து மெதுவா தூக்கிட்டு போங்க. வசு உன்னை மேடம் கூப்பிட்டாங்க. சரி ஓகே. மேடம் இந்த பீரோ எங்க மேடம் வைக்கிறது? மேல மாடியில லெஃப்ட் சைடுல 2வது ரூம்ல வைங்க. சரி மேடம். தூக்குடா. தூக்கு. சரி நான் போய் பாத்துட்டு வந்துறேன். டேய் எந்த ரூம்டா சொன்னாங்க? அதான் ரைட்ல 2வது ரூம் சொன்னாங்க. போ வச்சிடலாம் போ. இந்த ரூம் தானா? தூக்கு. வை. அந்த பக்கம். நான் வெயிட்டா இருக்குது. வா, நம்ம சேட்டு இவ்வளவு வெயிட்டான பீரோ விக்க வாய்ப்பே இல்லடா. வா. மேடம் பீரோ ரொம்ப வெயிட் மேடம். சேட்டு வழக்கமான கூலி தான் கொடுப்பாரு மேடம். நீங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க மேடம். அதுக்கு என்ன, கொடுத்துட்டா போச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அம்மா நான் சொன்ன லெஃப்ட் சைடுல 2வது ரூம்ல தானே வச்சீங்க? இல்ல மேடம், நீங்க சொன்ன ரைட் சைடுல 2வது ரூம்ல வச்சிரேன் மேடம். ஐயோ நான் லெஃப்ட் சைடுல இருக்க 2வது ரூம்ல தானே வைக்க சொன்னேன். மேடம் என்ன மேடம் குழப்புறீங்க? நீங்க தானே மேடம் ரைட் சைடுல வைக்க சொன்னீங்க. என்னங்க சொல்றீங்க? நீங்க சொன்னனால தான் அங்க வச்சேன். ஐயோ அண்ணி என்னாச்சு அண்ணி? பீரோவை உங்க ரூம்ல வைக்கிறதுக்கு பதிலா அர்ஜுன் சார் ரூம்ல வச்சிட்டாங்க. ஐயோ என்ன நீ சொல்றீங்க? அண்ணன் கிட்ட மாட்டினா என்ன ஆகுறது? ஐயோ போன் வந்துச்சுன்னு போனேன். நீங்களாச்சும் பாத்துருக்கலாம்ல. ஐயோ பெரிய மேடம் கூப்பிட்டாங்க, நான் அங்க போயிட்டேன். என்னது இது? ஆனந்த் ரூம்ல வைக்கிறதா சொன்னாங்க. என் ரூம்ல எடுத்து வந்து வச்சிருக்காங்க. டேய் ஆனந்த். ஐயோ இப்ப என்ன பண்றது? அண்ணன் கிட்ட மாட்டினா அவ்வளவுதான். வாங்க போலாம். பணம் சார். இவன் வேற. இந்த அப்படி போங்க சீக்கிரம். ஆனந்த். டேய் ஆனந்த். ஆனந்த். அண்ணா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ரூம்ல? அண்ணா அண்ணன் மீனாட்சி இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாரோ என்னமோ தெரியலையே. ஏய் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லு. அண்ணா அது வந்து டேய் உன் ரூம்ல தானே பீரோ எடுத்து போய் வச்சிருக்கணும். எதுக்கு என் ரூம்ல எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க? நல்ல வேலை அர்ஜுன் சார் மீனாட்சியை பார்க்கல. ஆமா அண்ணி. பீரோவை என் ரூம்ல யார் எடுத்து வந்து வைக்க சொன்னா? அது அண்ணா அது பீரோ கொண்டு வந்த ஆளுங்க மாத்தி தவறுதலா உங்க ரூம்ல கொண்டு போய் வச்சிட்டாங்க. போ ஃபர்ஸ்ட் ஒரு ரூமுக்கு எடுத்துட்டு போ. ஐயோ பீரோ கொண்டு வந்த ஆளுங்க போயிட்டாங்களே, இப்ப எப்படி கொண்டு போறது? எப்படியா கொண்டு போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? சரி இருங்க அர்ஜுன் சார், நாமளே எப்படியாவது சமாளிச்சிடலாம். என்னது நம்மளே வா? இனியா உன்னால பீரோ தூக்க முடியும்? ஐயோ என்னால முடியாது பாட்டி. ஏய் நீ? என்னாலயும் முடியாது பாட்டி. ஐயோ என்னாலே சுத்தமா முடியாது. வயசான உடம்பு, பேசினாலே ஹான்னு கூடவே வருது. என்னால இவ்வளவு பெரிய வெயிட் எல்லாம் தூக்க முடியாதுப்பா. நாங்க ஒண்ணும் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலையே, அர்ஜுன் சார் கிட்ட தானே கேட்டோம். துப்பாக்கி தம்பி தூக்குவாரு. இதே மாதிரி 4 பீரோவை கூட ஒரே கையால அலேக்கா தூக்குவாரு. ஐயோ அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ஏய் எம்டியா தானே இருக்கு, நீங்க 2 பேரும் எடுத்துட்டு போங்க. அர்ஜுன் சார் ப்ளீஸ் சார், நீங்களும் கொஞ்சம் கூட ஹெல்ப்புக்கு வாங்க. ஏய் அதெல்லாம் என்னால முடியாது. நீ ஒண்ணு பண்ணுங்க, வேணா ஆளுங்களை வர வச்சு தூக்கிட்டு போங்க. அர்ஜுன் நீங்க எல்லாம் தூக்க வேண்டாம், பேசாம ஆளுங்களை வர சொல்லுங்க, அவங்க வேணா தூக்கிட்டு போட்டோம். ஆளுங்களா? ஆளுங்களா வேண்டாம்.
எவ்வளவு நேரம் தான் பீரோ ரூம்லயே இருக்கும். நாமளே நாமளே தூக்கிடலாம். தூக்கிடலாம். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ். பாவம் எல்லாரும் போயிட்டாங்க அர்ஜுன் சார். ப்ளீஸ் சார் வாங்க சார். அதெல்லாம் முடியாது பசு. முடியாதா? ஆமா. ஏய் அர்ஜுன் சார், உங்க தம்பி பாவம் தானே. நாங்க 2 பேரும் எப்படி பீரோவை தனியா தூக்க முடியும்? ஆமாண்ணா வாங்கண்ணா. ஏய் எம்டி பீரோ தூக்கிறதுக்கு நிறைய பேர் வேணுமா? 2 பேர் தூக்கிட்டு போங்க. இனியா நீ வெயிட் பண்ணு, நான் வரேன். ஏய் வந்து கிளியர் பண்ணுங்க. வாங்க ஆனந்த். ஐயோ வாங்க. பாட்டி ஆ, ஏன் அங்க நிக்கிற? இங்க வா. வாடி, வா 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 வா. வாங்க ஆ தூக்கிட்டு போங்க. சரிண்ணா. அர்ஜுன் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். கண்ணெல்லாம் அடிச்சுல, தூக்கிட்டு போ. ஏய் லேட் ஆகுது, டக்குன்னு தூக்கிட்டு போங்க. ஐயோ அண்ணி, மீனாட்சி உள்ள இருக்கா, எப்படியாவது தூக்கிட்டு போயிடலாம் வாங்க ப்ளீஸ். சரி தூக்குங்க. பாட்டி ம், நம்மள தூக்க சொன்னாங்கன்னு வச்சுக்கோயேன், நம்ம போகவே கூடாது. போகவே கூடாது. மேடம் நீங்க மேல பிடிச்சுக்கோங்க, நான் கீழே பிடிச்சுக்கிறேன். மீனாட்சி மீனாட்சி. அர்ஜுன் சார் பாத்தீங்களா, எனக்கு ஒரு கஷ்டம்னதும் உடனே ஓடி வந்து தாங்கி பிடிச்சிட்டீங்க. ஆமா ஆமா. ஏய் என்ன பண்ற? ரொமான்ஸ் அர்ஜுன் சார். இப்போ இந்த டைம்ல அது ஒண்ணுதான் கேடு உனக்கு. ஐயோ மீனாட்சி. இப்ப எனக்கு என்ன தோணுது தெரியுமா? என்ன உனக்கு இந்த மாதிரி டைம்ல தான் தோணுமா? சொல்லு. அன்பேவா படத்துல ஹீரோயின் சரோஜா தேவிய வில்லன் இருக்கால அடிக்க வருவான். அப்போ எம்ஜிஆர் இப்படிதான் தாங்கி பிடிப்பாரு. அந்த ரொமான்ஸ் தான் ஞாபகம் வருது. ஏய் வரும் வரும், விட்டு இருந்தா உன் மூஞ்சி சட்னியா இருக்கும். ஏய் என்னடி பாக்குற? உனக்கு என்ன மலரும் நினைவுகளா? இந்த பீரோ புல்லிங் சொல்லுவாங்களே, நிறைய வீட்ல பீரோவை உடைச்சு அடிச்ச பணம் நகையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துருச்சுல. ஐயோ பாட்டி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவ பீரோவை நவுத்துற சாக்குல அர்ஜுன் மேல சாயரா. அங்க பாரு. ஏய் நீ கொஞ்சம் அசந்தா போதும்டி, அவ கட்டி பிடிச்சு ஊன்னு முத்தா வாய கொடுப்பா. மூடு பாட்டி, நீ வேற இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு. டேய் நிமித்துடா. அண்ணி சி மேடம். அண்ணா நீ கொஞ்சம் பாத்துன ப்ளீஸ் ப்ளீஸ். ஏய் வா இந்த பக்கம். ஏய் இங்க வந்து பிடி, நான் கீழே பிடிக்கிறேன். சரிண்ணா. அண்ணி ஒரு கை பிடிங்க போங்க. நான் எதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணணும்? நீங்க வாங்க அர்ஜுன் சார். ஏய் இங்க எதுக்கு வந்த? அங்க போய் பிடி. ராமன் இருக்கிற இடம் தானே சீதை அயோத்தி, அதான் இங்க வந்துட்டேன் அர்ஜுன் சார். இப்ப இந்த டயலாக் ரொம்ப முக்கியம் இங்க. அண்ணா பாத்துன. ஏய் கைய பிடிக்காத, ஆனந்த் அங்கதான் இருக்கான். ஆனந்த் இருந்தா இருந்துட்டு போட்டுமே. டேய் ஆனந்த் இந்த பக்கம் பாக்காதடா, பீரோ மட்டும் பாருடா. அண்ணா பாத்துன, மெதுவா மெதுவா மெதுவா. வலியே தெரியல. தெரியாது, நான் தான் தூக்குறேன். நான் தூக்கிட்டு தான் வரேன். ஏன் பவர் தான் இத அங்க தூக்கிட்டு போய் வைக்க போகுது. வைக்கும் பேசாம வாய் முட்டு வரியா? சரி அர்ஜுன் சார். ஏய் இடிக்காம வா. ஐயோ பாட்டி, அங்க பாரு, பீரோவை தூக்குற சாக்குல அப்படியே ஒட்டி முரசிக்கிட்டு போறா. என்னடி இது? நான் என்ன செய்ய? அதுக்காக பீரோ நம்மள தூக்க முடியும்? ஐயோ பாட்டி பாட்டி, இப்படியே விட்டா அவ அர்ஜுனுக்கு முத்தம் கூட கொடுத்துருவா பாட்டி. வா பாட்டி வா பாட்டி, ப்ளீஸ் போய் பாட்டி, தொலை. நம்மள வாங்க, help வாங்க, பண்ணலாம், வா. ஏய் தூக்க சொல்ற என்ன பண்ணிட்டு இருக்க? தள்ளு. ஏய் நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. இருங்க அர்ஜுன் சார், நானும் ஹெல்ப் பண்றேன். இருங்க நாங்க தூக்கிக்கிறோம். ஐயோ உன்னால தூக்க முடியாது இனியா. நீங்க வாங்க அர்ஜுன் சார். என்னால தூக்க முடியும். நீ நவரு. ஏய் ஏய், சீ நகரு. எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு சொல்றேன். எல்லாம் நீ தூக்குங்க, உயிரை வாங்குறீங்க. அண்ணா பாத்துன பாத்துன. ஏய் சண்டை போடாதீங்க. எங்க வந்து சண்டை போடுறீங்க பாரு. இனியா ஏய் தள்ளு தள்ளு தள்ளு. ஏய் நீ என்னடி பண்ற? பார்த்தா தெரியல, உன்னை தள்ளிட்டு இருக்கேன். ஐயோ நீ என்ன விட பெரிய ஆளு. தள்ளு 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 தள்ளு. ஏய் சண்டை போடாதீங்க, தூக்கிட்டு போயிட்டு இருக்கேன். போங்க அப்படி தண்ட கருமாந்திரங்களா, எங்க வந்து சண்டை போடுதுங்க பாரு. பாட்டி, ஏன் பாட்டி பீரோ நவரவே மாட்டேங்குது? இவ்ளோ வெயிட்டா இருக்கு.
நல்லா தூக்குங்க தூக்குங்க. துப்பாக்கி தம்பி உங்க சைடு தான் அப்படியே சாயுது. நல்லா தூக்கி பிடிங்க. உன்ன துப்பாக்கி தூக்குவீங்களே, பீரோ தூக்க மாட்டேங்கிறீங்களே. ஏய் சி கைடு. கூட துப்பாக்கியை தான் எடுக்க போறேன். ஐயோ நான் சும்மா பேச்சுக்கு சொன்னேன். ஏய் இருடி. பாட்டி பீரோ வெயிட்டா இருக்குன்னு சொன்னல, உள்ள மீனாட்சி இருக்கான்னு நினைக்கிறேன் பாட்டி. எப்படி சொல்ற? ஆமா பாட்டி, அவளை நைஸா பீரோக்குள்ள வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாதடி. பீரோக்குள்ள எப்படி ஆளை வச்சு கொண்டு வர முடியும்? படி. ஐயோ பாட்டி, மீனாட்சியோட புடவை தெரியுது. இந்த சாரி அவ கட்டி இருக்கிறத நான் பாத்திருக்கேன். பரவாயில்லையடி, அவளை பிடிக்காட்டியும் அவ கட்டியிருந்த புடவைய நோட் பண்ணிருக்கியே. சரி இப்ப என்ன பண்ணலாம்? எப்படியாவது இந்த பீரோவை திறக்க வச்சு உள்ள மீனாட்சி இருக்கிறத எல்லாருக்கும் தெரிய வைக்கணும் பாட்டி. இந்த மீனாட்சியும் வசுவையும் வீட்டை விட்டு துரத்தணும். இவ அர்ஜுனை இடிக்கிறதும் உரசுறதும் விட்ட தாலி கட்டாமலே குடும்பம் நடத்திடுவா போல இருக்கு பாட்டி. இவளை வீட்டை விட்டு விரட்டினாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். அறிவு கிட்ட சிரிக்கி இப்போ அவ்வளவு சீக்கிரமா பீரோவை திறக்க விட மாட்டாங்களே. யாரு சொன்னா திறப்பாங்களோ அவங்கள விட்டே திறக்க சொல்லுவோம். ஏய் பேசாம வாங்க, ஏன்னா தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன்ல, எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு. இல்லையே தம்பி, நான் பீரோவை தள்ளுன்னு தள்ளிட்டு போயிட்டே இருக்கேனே. பாட்டி உங்க குரல் மாதிரி தான் கேக்குது. ஏய் நான் எங்கிட்ட பேசினேன்? நானே தூக்க முடியாம தூக்கிட்டு போறேன். ஏய் தள்ளு 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 தள்ளு. என்னம்மா இனியா? அத்தை விட்டமின் மாத்திரை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு, அதான் வாங்கிட்டு வர சொன்னேன். இனியா, அத்தை பூஜை வேலை எல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அத்தை. அத்தை சொல்லுமா. ஆனந்த் தம்பி ட்ரெஸ் வாங்கினப்போ ஜவுளி கடையில ஏதோ லக்கி கூப்பன் ஃபில் பண்ணி கொடுத்தாங்களாம். அதுக்கு ஏதோ பீரோ பரிசா விழுந்திருக்கு. நல்ல விஷயம் தானம்மா. பீரோ பிரைஸா கிடைச்சா ரொம்ப அதிர்ஷ்டம் இனியா. அது சரிதான் அத்தை, எல்லாருக்கும் அதுல சந்தோஷம்தான். ஆனா இப்பெல்லாம் ரொம்ப ஐடியாவா கொள்ள அடிக்கிற கும்பல் ஒண்ணு வடநாட்டுல இருந்து வந்திருக்கான் அத்தை. பேப்பர்ல கூட நான் படிச்சேன் அத்தை. ஐயோ என்னம்மா சொல்ற? ஆமா அத்தை, அவங்க இந்த மாதிரி பரிசா குடுக்கற பீரோக்குள்ள போய் மறைஞ்சுப்பாங்களாம். பீரோவோட வீட்டுக்குள்ள வந்து வீட்டுல இருக்கிற பொருள் எல்லாம் கொள்ளையடிச்சிருவாங்களாம். நீ என்னம்மா சொல்ற? அப்போ பீரோவை திறந்து பார்க்க வேண்டியது தானே? நான் சொன்னா இங்க யாரும் கேட்க மாட்டாங்க அத்தை, நீங்க சொன்னா இங்க எல்லாரும் கேட்பாங்க. அதான் அத்தை உங்களை கூப்பிடுறேன். உங்க முன்னாடி திறந்து பார்த்தா எல்லாருக்கும் திருப்தியா இருக்கும்ல. வாங்கத்த போலாம். நீ கூப்பிட்டதுக்கு அப்புறம் வராம இருப்பனா? அதோட இது பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட விஷயமா? சரி வா, உடனே பார்க்கலாம். வாங்கத்த. பாத்து தள்ளு 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 தள்ளு. பாட்டி வாய் மூடு. அத்தை ஆனந்த் ஒரு நிமிஷம் இரு. தள்ளு 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 தள்ளு. வே 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 வே. அம்மா பாட்டி என்னமோ நீ தூக்கிட்டு வந்த மாதிரி மூச்சு அடிக்கிறா. ஓ ஆனந்த், என்ன ஆனந்த், உனக்கு குலுக்கல்ல கிஃப்டா கிடைச்ச பீரோவா இது? ஆமாமா. நல்லா இருக்குப்பா. ஆனா இனியா ஏதோ சொல்றாளே. மாட்ட போறீங்க பாரு.